கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கான நேரம் வரும் வரை என் அருள் உன்னை வழி நடத்தும். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். சாய்நாதரின் அருள் இருந்தால் போதும், நமக்கு அத்தனையும் கிடைக்கும். அதனால தான் பாபாட்ட வேண்டிக்கும் போது கூட பொருள் கேட்காதீர்கள், சாய்நாதரிடம் அருளை மட்டும் கேளுங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து ஒரு பிரமாதமான பஞ்ச் வைக்கிறார் பாருங்கள். நான் இருக்க பயமேன்கிறார். பாபா இருக்கும்போது நம்ம எதற்குமே கலங்கக்கூடாது. அவருடைய அருள் நம் கரங்களை பிடித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு 4 பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். 2 பக்தர்களுக்கு அற்புதங்கள், 2 பக்தர்களுக்கு அருளாசிகள், பிரமாதமான அருளாசிகள். என்னென்ன அதை தரிசனம் பண்ணுவோம். அந்த 2 பக்தர்களுக்கு அற்புதங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு என் அருள் உன்னை வழி நடத்தும் சொன்னாரா பாபா. அதை சகோதரின் அற்புதத்தின் மூலமாக பிரமாதமாக நமக்கு புரிய வைக்கிறார். இன்றைக்கி சகோதரன் அற்புதம் எதற்காக பாபா சொல்ல வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல. பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். சகோதரிக்கு 4 அற்புதங்கள் எல்லாமே பிரமாதப்படுத்தியிருக்கார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை எல்லாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சகோதரி கீதா, ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரிக்கு என்ன அற்புதங்க. மகளுக்காக ஒரு பிரார்த்தனை, விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறார்கள். நடுவிலே அதை பிரேக் பண்ண வேண்டியதாகிடுச்சு. சகோதரி கலங்கவே இல்லை. அதுதான் கரெக்டான வழிபாட்டு முறை. நான் தான் சொல்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் என்னிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகள், ஆனால் 5 விளக்கு பூஜை 5வது நாள் எங்களுக்கு தடையாயிடுச்சுன்றீங்க. தடை கிடையாது, அது சாய்நாதரோட பிளான். அதெல்லாம் நீ இப்படி தான் செய்யணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா நம்ம அப்படி தான் செய்ய முடியும். இன்றைக்கி அதெல்லாம் தான் நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம்னா, அடுத்த 2 சகோதரிகளுக்கு அற்புதமான அருளாசிகள், பரிசு மழை தான் அந்த 2 சகோதரிகளுக்கும். என்ன நடந்தது அதையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அப்புறம் இன்றைக்கி பல சகோதரிகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு விடை கொடுக்க இருக்கிறேன். பரிகாரங்கள், அதை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்க இருக்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களும் ஒரு விளக்கத்தோடும் இந்த எபிசோடு பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி பாபா கொடுத்த அருள் வாக்கு, உனக்கான நேரம் வரும் வரை என் அருள் உன்னை வழி நடத்தும்ங்கிறார் இல்லையா, அதையும் இன்றைக்கி விளக்கம் கொடுக்க போகிறேன். உனக்கான நேரம் வரும் வரை பாபா தெளிவாக சொல்கிறார். இது யாருக்காக சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்தையும் மாந்திரிகத்தையும் நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு சில சகோதர சகோதரிகளுக்காக தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார். உனக்கான நேரம் வரும் வரை நீ திருப்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். பாபாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என் அருள் உன்னை வழி நடத்துங்கிறது தான் நிதர்சனமான உண்மையான வாக்கியம். அது வாங்க பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சச்சரிதம் ஆடியோவாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அற்புதமாக 11ஆம் தேதியோடு அந்த சச்சரிதம் முடிவுட்டது இல்லையா. அற்புதமாக முடிவுரையோடு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த பிளேலிஸ்ட்டு நான் ஒரு எபிசோட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எடுக்க தெரியலன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 51 எபிசோடு அதில் இருக்கும். பிரமாதமாக முடிவுரையோடு இருக்கும். ஆரம்பத்திலிருந்து முடிவுரை வரைக்கும் இருக்கும். நீங்கள் சப்தாகம் செய்கிற மாதிரி இருந்தால் அழகாக ஆடியோவை கேட்டு சப்தாகம் செய்யலாம். ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்குங்க, சச்சரிதம் புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க, என் கூடயே சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. பிரமாதமாக அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அறிவிப்பை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் வேணுமோ உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு. சகோதரிக்கு இன்றைக்கி டைட்டில் கொடுத்த மாதிரி ஒரு பிரமாதமான அருளாசி. என் அருள் உன்னை வழி நடத்தும்னார் இல்லையா. பாருங்கள் சகோதரி எப்படி வழி நடத்துது பாருங்கள். சகோதரி ஒரு விஷயம் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அண்ணா, பாபாவின் நாமம் நம்மை காத்து நிற்கும் சத்தியம். என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ராமரை பற்றி சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, ராமரை விட ராமநாமத்திற்கு பவர் ஜாஸ்திம்பாங்க இல்லையா. கரெக்டாக அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. அதையும் இப்போ நான் சொல்கிறேன். நான்
சரி, சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2011 வரைக்கும் சகோதரிக்கு பாபா பற்றிய புரிதல் கிடையாது. சாய்நாதர்னு ஒருத்தர் இருக்கார், நார்த் இந்தியா கடவுள், அவர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 2011 பக்கத்து வீட்டில் நெய்பர் இருக்காங்களே, அவங்க எடுத்துகிட்டு வந்து பாபா சகோதரிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒரு அற்புதமான தெய்வம் உங்கள்கிட்ட வந்திருக்காரு, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதான் உண்மை, சத்தியமான உண்மை. சாய்நாதர் வந்தால் மாற்றங்களும் ஏற்றங்களும் சத்தியமாக வரும். பாபா அற்புதமாக சகோதரியின் வாழ்வில் வந்தார், சகோதரி ஆட்கொண்டார். அதன் பிறகு சகோதரி வந்து பாபா இல்லாமல் எதையுமே செய்யவில்லை. சாய்நாதர் தான் எல்லாமே, பாபா தான் எனக்கு. அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்ததுன்னா, 2019ஆம் ஆண்டு கர்மாவினால் என் வாழ்வில் ஒரு இரக்கம் வந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் கணவருக்கு நெஞ்சு வலி வந்தது. அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. நான் பாபாவை வேண்டிக்கிட்டே இருக்கேன். நான் ஓம் சாய்ராம் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு சாய் நாமம் சொன்னால் எனக்கு என்னமோ தெம்பாக இருக்கும். சகோதரி சொல்கிறாங்க, எந்த நாமம் வேணுமானாலும் சொல்லுங்கள். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீ சாய் நாதாய நமக சொல்லுங்கள். இல்லை நம்ம சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்னா அழகாக அதையும் சொல்லுங்கள். ராஜாராமா நமோ நமக சொல்லுங்கள். இப்படி எது உங்களுக்கு ஈஸியாக வருமோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் ஈஸியாக வரும்னா அதையே சொல்லுங்கள், தப்பு கிடையாது. பாபா நாமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் நாமத்தை சொல், நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கிறார் பாபா இல்லையா. சகோதரி தொடர்ந்து நாமம் ஜெபித்து கொண்டே வருகிறார்கள். ஆன்ஜியோ பண்ணுறாங்க. கணவருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுத்தாருண்ணா பாபா. அதுக்கப்புறம் நாட்கள் அப்படியே நகர்ந்தது. குழந்தைங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பெண் பிள்ளைகள், எல்லாம் நடந்து எல்லாம் போயிட்டுருக்கு. 2022ஆம் ஆண்டு கணவருக்கு மீண்டும் ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம். கணவரை அழைத்து கொண்டு டாக்டர்கிட்ட தான் போகிறேன். டாக்டர் ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பார்த்துடலாமா, அந்த டெஸ்ட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும், சாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க. அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட்டில் 2 டிடெக்ட் வந்திருக்குன்னு சொல்கிறார் டாக்டர். அம்மா 2 இடத்துல எனக்கு சஸ்பெக்ட் ஆகுது, அவருக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு ஆன்ஜியோ பண்ணிடலாமா. சகோதரி வந்து அப்படி மிரண்டு போயிட்டாங்க. டாக்டர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நேராக வீட்டுக்கு வந்து அப்பாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அப்பா, கணவர் ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்திருக்கேன், நாளைக்கு ஆன்ஜியோ பண்ண போகிறேங்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமில்லை என்று அந்த மருத்துவர் சொல்ல வேண்டும். அந்த மருத்துவர் உருவில் இருக்கும் மருத்துவர்கள்லாம் மருத்துவர் நீங்கள் சொல்ல வேண்டும். எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கார், சூப்பராக இருக்காருன்னு சொல்ல வைக்கணும்ப்பா, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஓம் சாய்ராம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். கணவரை அழைத்து கொண்டு அந்த கேத் லேபுக்குள்ளே போனாங்க. அங்கே உள்ள கேத் லேபில் அங்கே டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வெளியில் உட்காந்து ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் இருக்கும். டாக்டர் வெளியில் வந்தார். அம்மா நீங்கள் வாங்க, அந்த கேபினுக்கு வாங்க அப்படின்னாரு. என்னடா அது, டாக்டர் ஒன்றுமே சொல்லாமல் கேபினுக்கு வாங்குறாரு. அப்போது நான் ஓம் சாய்ராம் அப்படி முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த கணவரோட ஹார்ட்டை காட்டுறாரு என்கிட்ட. காட்டி டாக்டர் சொன்ன விஷயம், உங்கள் கணவர் பயங்கர லக்கிமா, ட்ரெட்மில் டெஸ்ட்டில் எனக்கு அந்த சஸ்பெக்ட் இருந்தது, ஆனால் இப்போ நாங்கள் ஆன்ஜியோ பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், நீங்கள் வணங்குகின்ற கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. கணவரை சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் ஜம்முன்னு கூட்டிகிட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, சில மருந்துகள் கொடுக்குறேன், சில ஃபுட் ஸ்டைல் சொல்லி கொடுக்குறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர் அந்த பக்கம் போன உடனே நான் கண்களில் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொன்னேன். நான் அப்பாட்ட என்ன கேட்டேன், அப்பா நீங்களே மருத்துவராக வர வேண்டும், ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்காருன்னு சொல்லணும்னு சொன்னேன். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி டாக்டர் என்கிட்ட சொன்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா, மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து என் கணவரை காப்பாற்றி கொடுத்தார் சாய்நாதர். இன்றைக்கி இந்த அற்புதம் எதற்காக பாபா சொல்ல வைக்கிறார் அவருக்கு தான் தெரியும். யாரெல்லாம் இப்போ ஆன்ஜியோவுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் உண்டு என்பது சத்தியமான உண்மை இல்லையா. பிரமாதமான இந்த அற்புதம் சகோதரிக்கு நிகழ்த்திய சாய்நாதர் அடுத்து சகோதரியின் மகளுக்கு பாருங்கள், அப்படியே ஃபேமிலியில் அப்படியே வராரு பாருங்கள். சகோதரியின் மகளுக்கு ஒரு அற்புதம், 2 மகளுக்கும் 2 அற்புதம். பெரிய மகள் வந்து மெடிசன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கவுன்சிலிங்கில் வேறு எங்கேயோ ஒரு கார்னரில் ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு. சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம், நேராக அப்பாட்ட தான். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன்னா, பாபாவின் பாதங்களை பிடித்து அவர் மந்திரங்களை நாமங்களை சொல்லி அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்.
இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்தது. மீண்டும் ஒரு கவுன்சிலிங் பண்ணி என் மகளுக்கு எங்களுக்கு பிடித்த கல்லூரியே கொடுத்தார்கள். எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நாங்கள் நம்பினால் அற்புதங்கள் நிகழ்த்துவார் சாய்நாதர். அடுத்து சின்ன பொண்ணுக்கு ஒரு அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கா. குழந்தை நல்லா படிக்கணும்னு சகோதரி ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுகிறாங்க. நான் இந்த மந்திரத்தோட மகிமையை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதும்போது ஞாபக சக்தி பெருகும். அப்படி பிரமாதமாக திறமை வெளிப்படும். பிரமாதமாக இல்லையா? ஞாபக சக்தி வந்துருச்சுன்னா நம்ம படித்ததெல்லாம் நம்ம நினைவில் இருக்கும் இல்லையா? அதுதான் சாய்நாதர் ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர் இந்த மந்திரம் சொன்னதுனால அவர் வந்து எக்ஸாம் எழுத போகிறாரா? கிடையாது. நம்ம வீட்டு குழந்தை தான் எழுதுவாங்க. பாபா கூடயே இருப்பார். ஞாபக சக்தியை பெருக்கி அவர்களுக்கு பிரமாதமான ஆசீர்வாதம் செய்வார். சகோதரியின் மகளுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணார்னா, 10th ஸ்டாண்டர்டில் ஒரு டாப் ஸ்கோர் வாங்கியிருக்கிறா. சயின்ஸில் 100 out of 100. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணார்னா சாய்நாதர்னு சொல்லி சகோதரி அப்படி சந்தோஷமாக அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். சகோதரி சொன்ன விஷயம் எல்லாமே நாமங்கள் தான். இங்கே ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுனாங்க. கணவருக்கும் பெரிய மகளுக்கும் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து சகோதரிக்கே ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிருது. டாக்டரை போய் பார்த்தா அலர்ஜிமா, ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால் முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது. வெளியில் போகிறதுக்கே எனக்கு வந்து ஒரு வெக்கமாக இருக்குண்ணா எனக்கு. ஏன்னா தலையில் முடி இல்லாமல் நான் எப்படி நான் வெளில போவேன்? நான் பாபாட்ட தான் கதறுவேன், தினமும் கதறுவேன். வியாழக்கிழமையான எங்கள் ஊரில் இருக்கிற பாபா ஆலயத்திற்கு சென்று அங்கே உட்காந்து அழுவேன். பாபா, இதுக்கு ஒரு முடிவு பண்ண மாட்டிங்களா நீங்கள்? எனக்கு முடி ரொம்ப முக்கியம் பாபா அப்படின்னு சொல்லி பாபாட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை பாபா ஆலயத்தில் உட்காந்து அழுது கொண்டிருக்கிறேன். அந்த ப்ரீஸ்ட், உள்ளே இருக்கிற ப்ரீஸ்ட் பாபாவோட தலைமையில் வச்சுருந்த அந்த மல்லிகைப்பூவை எடுத்துகிட்டு வந்து நேரே என்கிட்ட கொடுக்குறாரு. என் கண்களில் கண்ணீர் கொட்டுது. அப்பா, நீங்கள் காரியம் இல்லாமல் செய்ய மாட்டீங்க. எனக்கு முடியே இல்லை தலையில், இப்போ எனக்கு மல்லிகைப்பூ கொடுத்துருக்கீங்க, நான் எங்கே வச்சுக்கிறது? ஆனால் இது நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் தொடர்ந்து ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2 நாளில் ஒரு அற்புதமான மருத்துவரை என் கண்கள் காட்டினார் சாய்நாதர். இன்றைக்கி நான் அற்புதமாக குணமாகி கொண்டு வருகிறேன்னா, நாமம் சொன்னால் நம் வாழ்வு மலரும் அப்படிங்கிறத சகோதரின் அற்புதத்தின் மூலமாக பிரமாதமாக நமக்கு புரிய வைத்தார் சாய்நாதர். நாமம் ரொம்ப முக்கியம். பாபாவும் தான் சொல்லுவார், என் நாமம் சொல் அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த ராமநாம மகிமை பற்றி ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொன்னேன். அதை சொல்லிவிட்டு அடுத்த அற்புதத்துக்கு போவோம். இந்த ராமநாமம் ரொம்ப முக்கியம். சொற்பொழிவெல்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பாங்க. எல்லாமே சொல்லுவாங்க, ராமரை விட ராமநாமத்திற்கு பவர் ஜாஸ்திம்பாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணம் நம்மெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இலங்கைக்கு பாலம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். வானர சேனை அப்படி பிரமாதமாக பாலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல்லையும் எடுக்கிறாங்க, ராமான்னு எழுதுகிறாங்க, அதை தண்ணியில் போடுறாங்க, அது தண்ணியில் மோந்துக்கிட்டு இருக்கு. ராமர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆஞ்சநேயர் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ராமர் நேர் ஆஞ்சநேயர்கிட்ட போய், ஆஞ்சநேயர் நான் சும்மா தானே இருக்கேன், நான் ஒரு 4 கல் எடுத்து தண்ணியில் போடட்டுமான்னார். மகாபிரபு, நீ ஏன் பிரபு வேலை செய்யணும்? நீங்கள் வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்க என்ன. இல்லை நான் சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் ஒரு 4 கல்லை தூக்கி அங்கே போடுறேன். எதற்காக ராமர் இந்த லீலையை செய்கிறார்னா, அந்த ராமநாம மகிமை நமக்கெல்லாம் புரியணுங்கிறதுக்காக தான். ராமர் என்ன பண்ணுறாரு, ஒரு கல்லை எடுக்கிறாரு, போய் தண்ணியில் போடுறாரு, அது தண்ணியில் மூழ்கிறது. ஆஞ்சநேயர் பார்க்குறாரு, ஆஞ்சநேயர் சிரிக்கிறாரு. மீண்டும் ஒரு கல் எடுக்கிறாரு, தூக்கி தண்ணியில் போடுறாரு, தண்ணிக்குள்ளே போயிடுது. என்ன ஆஞ்சநேயா, உங்கள் வானர சேனை எல்லாரும் போடுற கல் முதக்குது, நான் போடுற கல் உள்ளே மூழ்கிடுது, என்ன விஷயம்னார். மகாபிரபு, உங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்க எல்லாம் ஒரு விஷயம் செய்கிறாங்க, கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு. அந்த கல் மேலே ராமான்னு எழுதி உங்களை மனதார நினைத்து என் ராமன் இந்த கல்லை மிதக்க வைப்பான்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தண்ணியில் போடுறாங்க. அது அந்த ராமநாம மகிமையினால் அது மிதக்குது. நீங்களும் அப்படி பண்ணுங்கள், நிச்சயமாக மிதக்குங்கிறாரு. ராமர் சிரித்து கொண்டே அந்த கல்லை எடுத்து ராமான்னு எழுதி தண்ணியில் போடுறாரு. இப்போ அந்த கல் மிதக்குது. நமக்கு எப்படி எளிமையாக புரிய வைத்தார் பாருங்கள் இல்லையா? ராமாயணத்தின் மூலம் ராமநாம மகிமையை நமக்கு பிரமாதமாக ராமர் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த கதையை, இந்த லீலையை உருவாக்கினார். இது நான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சாய்ராம் மகிமையும் அப்படி தான்.
நம்பிக்கையோடு சாய்ராம் சொல்லும்போது நம் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பார் சாய்நாதர். அதனால் தொடர்ந்து சாய்ராம் 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 சொல்லிக்கிட்டே இருப்போம். எல்லா வினைகளிலிருந்தும் நம்ம காப்பாற்றப்படுவோம் என்பது சத்தியமான உண்மை. சரி, இப்படி பிரமாதமான இந்த அற்புதம்னா அடுத்து ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி கீதா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, சூப்பர் அற்புதம். சகோதரி மகளுக்காக பாபாவிடம் ஒரு பிரார்த்தனை, என் மகளுக்கு வேலையை பெற்றுக் கொடுங்கள் பாபா, அவள் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா, இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் போது அந்த கம்பெனிலேயே அவளுக்கு வேலையும் பிளேஸ்மெண்ட் கொடுங்க பாபா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சகோதரி அதற்காக ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் அந்த ஸ்லோகம் எழுதிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மகளுக்கு அந்த வேலை நிரந்தரமாக வேண்டும் என்பதற்காக இந்த 9 விளக்கு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. 9 வாரங்கள் செய்யணும் இல்லையா? 3 வாரங்கள் செய்து முடிக்கிறாங்க. வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. மகளும் அங்கே வெளிநாட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாபா தானே, வந்து கூட பண்ணிக்கலாம், பாபா நிச்சயமாக அருள் வழங்குவார். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். 3 வாரம் தான் செஞ்சுருக்காங்க, இன்னும் 6 வாரம் செய்யணும். ஆனால் சகோதரி நம்பிக்கையோடு கிளம்பி போகிறாங்க. ஏன்னா அங்கே போய் பண்ண முடியாதான், நான் திருப்பி வந்தால் இங்கே இந்தியாவில் வந்தால் பண்ணேன்னா நான் கிளம்பிட்டேன். நான் ஃபாரினுக்கு கிளம்பி நேராக போய் அங்கே போய் இருக்கேன். 3 வாரங்கள் முடித்திருக்கிறேன். என் மகள்கிட்ட சொன்னேன், அம்மா நான் 3 வாரம் உனக்கு 9 விளக்கு பூஜை பண்ணியிருக்கேன், இன்னும் 6 வாரம் பண்ணணும், நீ நம்பிக்கையோடு இரு, உனக்கு நிச்சயமாக வேலை உறுதி அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே என் மகளுக்கு வேலையை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். 3 வாரம் தான் பண்ணியிருக்கேன், மீதி இருக்கிற 6 வாரம் நான் இன்னும் பண்ணல. ஆனால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது, என் மகளுக்கு வேலையும் கிடைத்தது. அப்புறம் இந்தியா வந்து பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக மீதி 6 வாரங்களையும் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி சகோதரி இந்த பிரமாதமான அற்புதத்தை நம்மக்கிட்ட சொன்னாங்க. இன்றைக்கி எதற்காக இதை பாபா சொல்ல வைக்கிறார் அப்படின்னு கேட்டால், மலேசியாவிலேருந்து சகோதரி சண்முகின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் 2க்கும் ஒரே கன்க்ளூஷன் தான் கொடுக்க போகிறேன், அதுக்காக தான் அந்த சகோதரி அற்புதத்துக்கு போயிட்டேன். சண்முகி என்கிட்ட பேசும்போது, அண்ணா இந்த 5 விளக்கு பூஜையை ஒரே நேரத்தில் பண்ணணுங்கிறீங்க, எனக்கு அதுக்கு வசதி இல்லைன்னா நான் வேறு டயத்தில் தான் பண்ணுவேன், ஆனால் நான் கேட்டதை என் சாய்நாதர் எனக்கு கொடுத்தார். பாருங்கள் எவ்வளோ எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள். எனக்கு சகோதரி கீதா ஒழுங்காக செய்யலையேன்னு நான் வருத்தப்பட்டேன். என்ன இப்படி பண்ணிட்டாங்க, 3 வாரம் பண்ணாங்க, பாபா அருள் வழங்கிட்டார், மீதி 6 வாரம் இந்தியா வந்து பண்ணேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சகோதரி சண்முகி இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணா நான் ஒரே டயத்தில் நான் பண்ணுறது இல்லைண்ணா, 5 விளக்கு பூஜை நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன், வேறு டயத்தில் தான் பண்ணுவேன், சாய்நாதர் எனக்கு அருள்மழை பொழிந்தார் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதம் அந்த அற்புதத்தை சொல்கிறாங்க. இதன் மூலம் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார் சாய்நாதர். எது செய்தாலும் நீ செய்யவில்லை, அதை ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கிறார் இல்லையா? கரெக்டாக, அதுதான் உண்மை. எது நடந்தாலும் நான் நடத்துகிறேன் அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சுன்னா உனக்கு எந்த பயமுமே வராது. நிறைய சகோதரிகள் அதான் சொல்கிறீங்க, ஆனால் 5 விளக்கு பூஜை 4 நாள் பண்ணிட்டேன், 5ஆவது நாள் செய்ய முடியல, 6ஆவது நாள் செய்யலாமா, பலன் கிடைக்குமா? பலன் கிடைக்குமான்ற கேள்வியே வரக்கூடாது. உங்களை 6ஆவது நாள் செய்ய வைக்கிறதே சாய்நாதர் தாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா நமக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. அதுதான் சாய்நாதர். ஓகேங்களா? அது புரிய வைப்பதற்காகத்தான் இந்த 2 அற்புதத்தையும் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சகோதரி கீதாவின் அற்புதத்தை அனுப்பிச்சார், சகோதரி சண்முகியும் என்கிட்ட பேச வச்சார் இல்லையா? சகோதரி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க சண்முகி, அண்ணா இந்த மாந்திரீகம் இதிலெல்லாம் இங்கே நிறைய பேர் மூழ்கி இருக்கிறாங்கன்னா அவங்க பாபாவின் பக்தர்கள். ஆனால் பாபாவின் பக்தர்கள், பாபாவின் குருன்னு சொல்லிட்டு இருக்க சில பேர்லாம் நாங்கள் குறி சொல்கிறோன்ற பேரில் அவங்கள்ட்டேருந்து பணம் பறித்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் இதை பற்றி நம்ம சேனலில் சொல்லுங்கன்னாங்க. அதெல்லாம் பாபா பார்த்துப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த மாந்திரீகங்கள்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், அவர் பார்த்து கொள்வார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார். சின்ன சின்ன பரிகாரம் தான் பாபாட்ட இருக்குது. பாபா சொல்லி கொடுக்குற பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள், அற்புதமான பரிகாரங்கள். என்கிட்ட பேசுகிற சகோதரிகள் எல்லாருமே என்னண்ணா இவ்வளோ தானா, இவ்வளோ சின்ன பரிகாரமா அப்படிம்பாங்க. ஏம்மா பெருசாக ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டால், இல்லைண்ணா அதான் கேட்குறோண்ணா நாங்கள், ஏன்னா எங்களுக்கு பெரிய பெரிய பரிகாரம் தான் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. நான் அப்படிலாம் எந்த மகானும் சொல்லவே இல்லை. பெரிய பெரிய பரிகாரங்கள் மகான்கள் வாயிலேருந்து வந்ததே கிடையாது. மகா பெரியவரும் சரி, பாபாவும் சரி, சொன்னதெல்லாம் அன்னதானம் செய்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அதுதான் நமக்கு பெரிய செலவாக இருக்கும் நமக்கு, அவங்க சொல்கிறதில்ல. அன்னதானம் கூட 100 பேருக்கு பண்ணு, 2000 பேருக்கு பண்ணலாம் கிடையாது.
மகா பெரியவர் கூட ஒரு கதையில் அழகாக சொல்லியிருப்பார். ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுன்றார். அவர் மனசு நொடிந்து போயிடுவார். 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் நான் ஏன் இவர்கிட்ட வரப்போகிறேங்கிற லெவலுக்கு அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் மகா பெரியவர்கிட்ட போய், பெரியவா நீங்கள் வந்து அவர் ரொம்ப கஷ்டம்தான் வந்தார், நீங்கள் அவரை போய் நீங்கள் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்லிட்டேன். அவரை கூப்பிட்றாங்க அப்படின்னாரு. அவரை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்கோ, 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதுன்னா மனுஷாளுக்கு மட்டும்தான் பண்ணுறது அன்னதானம் கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஒரு சர்க்கரை வாங்கிக்கோங்க, கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க, எங்கெல்லாம் எறும்பு புத்து இருக்கோ அங்கே போட்டுனே வாங்கோ, லட்சக்கணக்கான பேருக்கு நீ அன்னதானம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு இல்லையா. இதுதான் எளிமையான பரிகாரங்கள் தான் மகான்கள்டேருந்து வரும். பாபா நமக்கு சொல்கிறதும் எளிமையான பரிகாரங்கள் தான். நம்ம சேனலில் இது வரைக்கும் சொன்ன அத்தனை பரிகாரங்களும் எளிமையான பரிகாரங்கள். என்ன சொல்கிறோம், மிஞ்சி போனால் 5 விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறோம், இல்லைன்னா 3 விளக்குகள் ஏற்றுங்கள்னு சொல்கிறோம், இல்லை ஒரு விளக்கு வடக்கு நோக்கி ஏற்றுங்கள்னு சொல்கிறோம், 9 வியாழக்கிழமைகள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இவ்வளோதான் பரிகாரங்கள். இதுக்கு மேலே பெருசாலாம் யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். இதை சின்சியராக செஞ்சாலே போதும். அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பரிகாரம் சொல்லும்போது ஃபோனில் என்கிட்ட பேசுகிறீங்க இல்லையா, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வருங்கிறதுக்காக தான் பாபா அந்த பரிகாரங்களை உங்களுக்கு சொல்ல வைக்கிறார், உங்களை கேட்க வைக்கிறார். அப்படிங்கும்போது அந்த பரிகாரத்தை சின்சியராக கேளுங்க. ஒரு முறைக்கு 2 முறை கூட நான் சொல்லுவேன். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, நான் பரிகாரம் சொல்லி முடித்த உடனே நீங்கள் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் யாரும் கரெக்டாக சொன்னதே கிடையாது. நான் சொன்னதை அப்படியே உல்ட்டாவாக தான் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கவனித்து கேட்குறது கிடையாது. அதனால் பரிகாரங்கள் சொல்லும்போது தயவு செய்து கவனித்து கேளுங்கள். நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா பாபா வந்து அந்த வேலை தான் நமக்கு கொடுத்துருக்கார். இந்த வேலையை செய்யின்னு சொல்லியிருக்கார். அதை நம்ம ஒழுங்காக பொறுப்போடு செய்ய வேண்டும் இல்லையா. இன்றைக்கி அந்த விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், கொடுத்துட்டேன். இப்படி பிரமாதமான 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் 2 சகோதரிகளுக்கு அருளாசிகளை வழங்கினார், பரிசு மழை வழங்கினார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கும்போது, நம்ம இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சி 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு 50 பேருக்கு பரிசு கொடுத்தோம் இல்லையா. நான் சேனல்லே அனௌன்ஸ் பண்ணேன், ஒரு 50 பேரை தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். நம்ம கமெண்ட் செக்ஷனில் கீழே போய் எல்லாரையும் கால்மின்னு கொடுத்துருந்தேன். எல்லா சகோதரிகளும் ஃபோன் பண்ணீங்க. ஃபோன் பண்ணோன்னே நான் சொன்ன முதல் வாக்கியம், அம்மா பாபா உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். அண்ணா எதுக்குண்ணா அப்படின்னாங்க. அம்மா நான் பரிசுக்காக உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, உங்கள் வீடு தேடி பரிசு வரும்னு சொன்னோம். பாபாவின் பாதம் அனுப்பினோம், பாபாவின் படங்கள் அனுப்பினோம், வேல் அனுப்பினோம் சில பேருக்கெல்லாம். இந்த பரிசுகள் கிடைக்கப்பெற்ற சகோதரிகள் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க. ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டு என்கிட்ட பேசியிருக்கீங்க. அதில் 2 சகோதரிகள் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கீங்க. நான் உண்மையிலே நிகழ்ந்துட்டேன். அந்த 2 வாய்ஸ் நோட்டையும் கேட்டுட்டு நான் இப்போ அது 2ஐயும் தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கின்றதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் இனிமேல் தொடர்ந்து நம்ம பரிசு மழை கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம, ஓகேங்களா. முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு 10 பேர் கூட பரிசு கொடுக்க தயாராக இருக்கோம் நம்ம கோபுரம் டிவியிலேருந்து. அதை செய்வோம், அதை செயல்படுத்துவோம். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து, ஏன் ஆகஸ்ட் தள்ளி போடுவானே, ஜூலைலேருந்தே கொடுப்போமே. ஜூலைலேருந்தே ஒரு மாதமும் 10 சகோதரிகளுக்கு நம்ம பரிசு கொடுக்க ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் நான். 10 பேருக்கு என்ன பரிசுங்கிறத பாபா முடிவு பண்ணுவார் அழகாக. அதை பாருங்கள், அந்த சகோதரிகள் 2 பேர் எவ்வளோ சந்தோஷமாக அந்த பரிசுகளை ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து அந்த 2 பேரோட ஆடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். நான் ஓம் சாய்ராம். அற்புதங்கள் நிகழ்ச்சி 5ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறதுக்காக அருட்பரிசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க சாய்ராம். எனக்கு அப்பயே தோணுச்சு, சாயப்பா நமக்கும் இந்த 50 பேர்ல ஒருத்தவங்களா செலக்ட் பண்ணி அருட்பரிசு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் யூடியூப்ல கமெண்டே பண்ணாதன்னா ஃபர்ஸ்ட் டைமா கமெண்ட் பண்ணேன் சாய்ராம். அதுக்கப்புறமா நீங்க கால்மின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தோன்னே, உண்மையா சொல்றேன், நான் சாய்கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் நான் அழுதேன். ஏன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கப்பா, என்ன ஏத்துக்கிட்டது ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு பேசினேன் சாய்ராம். நீங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அம்மா உங்களை பாபா செலக்ட் பண்ணிட்டாங்க அதான் சொன்னீங்க. எனக்கு அன்னைக்கு எனக்கு பேச்சு கூட வரல. இப்ப கூட என் கண்ணு கலங்குது சாய்ராம். நான் அந்த அளவுக்கு பாபாவை முழுமையா நான் சரணடைஞ்சிருக்கேன். சரி, பாபா நமக்கு என்னதான் அருட்பரிசு கொடுக்க போறாங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
என்னோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிருந்தது. எப்பனா ஜனவரி 9ஆம் தேதி, சாரி. ஆனா இன்னைய வரைக்குமே கால் வந்து ஒரு 80% தான் என்னால நடக்க முடியுது. நான் பாபாட்ட ஒவ்வொரு நாள் கேக்குறது, என் காலை குணப்படுத்துங்க பாபா, அப்படி மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். புதன்கிழமை நைட்டு உங்களோட அருள் பரிசு எனக்கு, அதாவது நேத்து நைட்டு உங்களோட அருள் பரிசு எனக்கு கிடைச்சதுப்பா. அது ஆவலோட எடுத்து நான் பிரிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்தது பாபாவோட பிரேஸ்லெட். அடுத்தது பாபாவோட ஒரு போட்டோ இருந்துச்சு. அதுல சுத்திலும் பாபாவோட வாழ்க்கையில நிகழ்த்திய ஒவ்வொரு அற்புதங்கள் இடம்பெற்றிருந்தது அந்த போட்டோல. அடுத்தது பாபா அந்த சொஸ்திக் முத்திரை பதிச்ச ஒரு காயின் இருந்தது. அடுத்தது இன்னமும் ஒன்று வெயிட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் எடுத்தேன். அதை எடுத்து பார்த்தோன்னே பாபாவோட கால் பாதங்கள். நான் பாபாட்ட வேண்டிட்டு இருக்கிறது என் கால் ஃப்ராக்சர் ஆனது குணமாகணும்னு சொல்லிட்டு. என்னால என்னோட கண்ணீரை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. தேவைகளை சரியான நேரத்துல தந்தருளும் தெய்வம் என் சாயப்பாவை தவிர என்ன வேற யாரும் உணர்ந்துக்க முடியும்? சாய்பாபாவோட வடிவில எனக்கு இந்த அருட்பரிசை கொடுத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம். ஆனால் நான் இன்னொன்று நினச்சிட்டு இருக்கேன்னா, அது வந்து சாயப்பா என் தீவிர பக்தன் மூலமாக வரும்னு தான் சொல்லியிருக்காரு. அது எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னையே அது போல் வந்ததுங்க மெசேஜ். நானும் பார்க்குறேன், சரி யார் மூலயமா அவர் வருவார், ஆனால் நானாக வாங்க மாட்டேன், நீங்கள் அது போல் வரணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன், வருவார் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அப்போ ஒரு வாட்டி கொடுத்தீங்க, அந்த இதுலேயும் நான் கலந்துக்கிட்டேன், அப்போ எனக்கு கிடைக்கல. சரி சாய், எப்படியோ அண்ணா கிட்ட இருந்து தான் எனக்கு அந்த பரிசு வரணும், எப்போ வருது நான் பார்க்கலாம் அப்படின்னு தான் நானும் சரி நீங்கள் வைக்கிற இது சாயப்பாவோட பரிசு இதெல்லாம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் வரல, வரும் எப்படின்னு தெரியல. அது இந்த வருஷமா இல்லை அடுத்த வருஷமா, எப்படியா இருந்தாலும் அந்த பரிசு உங்கள் கையால் தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேண்ணா. பார்க்கலாம் எப்படி சாயப்பா வராருன்ட்டு. அண்ணா சாயப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருண்ணா. சாயப்பாவோட அருள் பரிசு எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு, நான் பார்த்தேன். நான் ஆனால் மனசில் நினைக்கிறது எப்படி தான் சாய்க்கு தெரியுதுன்னு தெரியலண்ணா. அந்த காயின்ஸ் மேலே எனக்கு ஆசையாக இருந்தது. ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், அவங்க காமிச்சாங்க. எனக்குலாம் யார் சாய் கொடுக்க போகிறாங்க, எனக்கெல்லாம் யார் ஃப்ரெண்டு இருக்காங்க, யார் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் நினச்சேண்ணா. அப்போ நினச்ச பிறகு தான் உங்ககிட்ட இருந்து அந்த 2000 ரூபாய் நோட்டில் நடுப்புற சாயப்பாக ரவுண்டு போட்டு முகம் போட்டு வரும் பாருங்க, காயின்ஸ் ஆட்டம், அது வந்ததுங்களா, பம்ச்சிங்க நீங்கள். பரவாயில்ல சாய், எனக்கு காயின்ஸ் இல்லைனாலும் அந்த ரூபா நோட்டில் காயின்ஸ் இருக்கிறப்பல நீங்கள் வந்திருக்கீங்க, நான் கேட்டதை நீங்கள் நிறைவேற்றுறீங்க அப்படின்ட்டு நான் அதை வச்சே நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேண்ணா. ஆனால் இப்போ எனக்கு அந்த காயின்ஸே என் கைக்கு வரும்ன்ட்டு நான் நினச்சே பார்க்கலண்ணா. சாயப்பா பாதம் காயின்ஸு பிரேஸ்லெட் அமைச்சிருக்கீங்கண்ணா. எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லாத்தோட அதை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுண்ணா. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, எங்கள் அக்கா பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் ஞான சாய்பாபா, நீங்கள் சொல்லி தான் காசு கட்டி இதுவாச்சு அப்படின்ட்டு. சரி அந்த பிரேஸ்லைட்டாக குழந்தைக்கு பரிசாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேண்ணா. சாயப்பா அவனுக்காக அனுப்பிச்சது போல இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. பாபா அனுப்பி வைக்கிற கிஃப்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் என்ன அனுப்ப போகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். பாதம் அனுப்பிகிட்டே இருந்தோம், திடீர்னு வேல் நமக்கு ஒரு உணர்வு, வேல் அனுப்புகிறோம் சில பேருக்கெல்லாம். இப்போ இந்த முறை மாதம் 10 பேருக்கு என்னென்ன போக போகுதுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார். இனி மாதம் 10 நபர்களுக்கு பிரமாதமாக நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பிரமாதமான 2 சகோதரிகளின் அற்புதங்களையும் 2 அருளாசிகளையும் நமக்கு வழங்கினார் சாய்நாதர். அந்த 2 சகோதரிகளுக்கு என்ன அற்புதம் இல்லை. சகோதரி கவிதா அவர்களுக்கு அருள் மழை தான் பிரமாதமாக. சகோதரின் அற்புதத்தின் மூலம் பல பேருக்கு இன்றைக்கி கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் சாய்நாதர். என்னென்ன பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், சாய் நாமம் சொன்னால் போதும், அவ்வளோதான். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான், சாய் நாமம் சொல்லு, உன்னுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிரமாதமாக சகோதரி அற்புதத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தினார். அடுத்து கீதா சகோதரியின் மூலம் மிகப்பெரிய தெளிவை கொடுத்தார். இப்படி தான் பண்ணணும் விளக்கு பூஜை, கரெக்டு ப்ரொசீஜர் அப்படி தான் செய்யணும்.
சரி, ஏன் என்னால் செய்ய முடியல அப்படின்னா, அதையும் முடிவு செய்வது நான் தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். சண்முகி மூலமாக கன்ஃபார்ம் பண்ணார் பிரமாதமாக. அடுத்து இந்த 2 சகோதரிகளையும் எவ்வளோ சந்தோஷமாக டிக்ளேர் பண்ணாங்கல்ல, எனக்கு எப்படி தேடி வந்தது. அதுதான் சாய்நாதர் ஒன்று கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்கவே முடியாது. தேடி வரும், உங்கள் வீடு தேடி, இல்லையா? அமர்க்களமான 4 விஷயங்களை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி அது போக நாம மகிமையை தெரிஞ்சுக்கிட்டோம். அற்புதமாக பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோட் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். 3 சகோதரிகளின் அற்புதங்களில் நாம் எல்லோரும் நனைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக ப்ரேயர்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.